புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் வீட்டை முற்றுகையிட முயன்ற காங்கிரசாரை காந்தி வீதி அரவிந்தர் வீதி சந்திப்பில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கு ரோட்டில் அமர்ந்து காங்கிரசார் போராட்டம் நடத்தினர். லஞ்ச வழக்கில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கைது செய்யப்பட்டதால் துறை அமைச்சரான லட்சுமி நாராயணன் பதவி விலகக் கோரி புதுச்சேரியில் அவரது வீட்டை முற்றுகையிட ஊர்வலமாக சென்ற காங்கிரசாரை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உட்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரசாரை போலீசார் கைது செய்தனர். லஞ்சம் பெற்ற வழக்கில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீன தயாளன், காரைக்கால் செயற்பொறியாளர் சிதம்பரநாதன், மன்னார்குடி தனியார் ஒப்பந்த நிறுவனத்தை சேர்ந்த கான்ட்ராக்டர் இளமுருகன் ஆகிய 3 பேரை காரைக்காலில் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். பொறியாளர்கள் வீட்டில் இருந்து ரூபாய் 73 லட்சம் பணம் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதற்கு பொறுப்பேற்ற பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலகக் கோரி அவரது வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டு இருந்தது. அதன்படி நேற்று மாலை 5 மணியளவில் புதுச்சேரி காந்தி வீதி நேரு வீதி சந்திப்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் எம்எல்ஏக்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத், காங்கிரஸ் சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு நடராஜன், மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா மற்றும் 350க்கும் மேற்பட்ட காங்கிரசார் திரண்டனர். அவர்கள் அமைச்சர் வீடு நோக்கி காந்தி வீதியில் ஊர்வலமாக கோஷமிட்டபடி சென்றனர். காங்கிரஸ் போராட்டத்தை ஒட்டி காந்தி வீதி அரவிந்தர் வீதி சந்திப்பில் போலீசார் பேட்டரி கார்கள் வைத்து தடுப்பு ஏற்படுத்தினர். மேலும் பெருமாள் கோயில் வீதிகளின் இருபுறமும் தடுப்புகள் வைக்கப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டனர். காந்தி வீதியில் இருந்து பெருமாள் கோவில் வீதி வரையிலும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு இருந்தனர். மேலும் கலவரத்தை அடக்கும் வஜ்ர வாகனமும் நிறுத்தப்பட்டு இருந்தது. இதற்கிடையே அமைச்சர் வீடு நோக்கி வந்த காங்கிரசாரை காந்தி வீதி அரவிந்தர் வீதி அருகே போலீசார் தடுத்தனர். இதனால் இரு தரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து அனைவரும் ரோட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினர். சிறிது நேரத்திற்கு பிறகு காங்கிரசாரை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்து வாகனத்தில் ஏற்றி சென்றனர். இதில் நாராயணசாமி, ஒரு எம்எல்ஏக்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கைதாகினர். கரிகுடன் கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர்.